ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகருக்கு உகந்த 21 வகை இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21 வகை இலையை வச்சு நம்ம அர்ச்சிக்கிறதுனால வந்துட்டு என்னென்ன பலன் இருக்குது, இலையை வச்சு நம்ம பூஜை செய்கிறதுனால ஏதோ பலன் இருக்கா, அதை இப்போ இந்த 21 இலையை நம்ம வச்சு பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர்னாலே முழு முதற் கடவுள். அவரை மொத நம்ம நினச்சி தான் எந்த ஒரு காரியமும் செய்யணும், எந்த ஒரு விஷயமும் நடத்தணும்னு சொல்லுவாங்க. விநாயகர் தான் எல்லாருக்குமே முதற் கடவுள் சொல்லுவாங்க. எல்லா வேலையுமே, எந்த ஒரு விஷயம் விசேஷம், எந்த ஒரு பூஜை எது செய்யணுன்னாலும் விநாயகரை மொத நினச்சி நம்ம பூஜை பண்ணினதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா அந்த வேலையே துவங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இந்த 21 வகை இலையை வச்சு நீங்கள் பூஜை செய்கிறதுனால, அர்ச்சனை செய்கிறதுனால சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அந்த ஒரு இலைக்கும் ஒரு பலன் இருக்குது. நம்ம பொதுவாகவே விநாயகர்னாலே அருகம்புல் தான் யூஸ் பண்ணுவோம். அருகம்புல் வாங்கிட்டு போய் வைக்கிறது, இல்லை வீட்டில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை, அருகம்புல்ல பறித்து வச்சு பூஜை பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். அருகம்புல்றதே சகல சௌபாக்கியமும் தரக்கூடியது. அது இல்லாமல் 20 வகையான இலையை வச்சு நம்ம அர்ச்சனை செய்யும் போது அதுக்கான பலன்கள் கிட்டி நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் உயர்றதுக்கும் நம்மளுக்கு எல்லா வகையான பலனும் கிட்டுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த 21 வகை இலையில் உங்களுக்கு உங்கள் நியர்பை ஹவுஸ் கிட்ட என்ன இலை கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற இலையை வச்சு நம்ம பூஜை செய்யலாம். இப்போது வாங்க என்னென்ன இலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அதுக்கான பலன்களையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அருகம்புல்ல நீங்கள் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சகல சௌபாகியமும் கிட்டும். அருகம்புல்லால் நீங்கள் மாலை கட்டி போடலாம். நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ண போகும்போது ஒரு 2 இனுக்கு அருகம்புல் பறித்து அவர்கிட்ட நீங்கள் வச்சு பூஜை செஞ்சாலே அவ்வளோ இன்பமாக ஏற்றுப்பாங்க. அடுத்தது அரச மரத்து இலை, உயர் பதவி கிட்டும். நம்ம உயர் பதவி கிட்ட ஆசைப்பட்டோம் அப்படின்னா அரச மரத்து இலை. மாதுளம் இலை, அதாவது மாதுளம் பழத்தோட இலை பெயரும் புகழும் நம்மளுக்கு வாங்கி தர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இலந்த இலை, இலந்தம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட இலை கல்வியில் முதன்மையாக இருக்கிறதே பெரிய செல்வம் கல்வி செல்வம். அதில் முதன்மையாக இருக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து எருக்கம் இலை கருவில் இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எருக்கம் இலை பயன்படுத்தணும். அடுத்து வன்னி மரத்தின் இலை நன்மை கிட்டும். அடுத்து நாயுருவின்றது அந்த முள்ளாக ரோட்டில் சைட்லலாம் பார்த்துருப்போம். போனோம் அப்படின்னா அது மேலே இருக்கிறது நம்ம அப்படியே ஒட்டிக்கும், ட்ரெஸ்லலாம் குட்டி குட்டியாக ஒட்டிக்கும். அதுதான் நாயுருவி. முகப்பொலிவு, அழகு கிட்டும். அடுத்து வில்வ மரத்தோட இலை சந்தோஷம், விரும்பியதை அனைத்தும் கிட்டும் வாய்ப்புடையது. அடுத்து ஊமத்த இலைன்றது ரொம்ப ரேராக தான் நிறைய இடத்துல கிடைக்கிது. பெருந்தன்மையான குணம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா ஊமத்த இலை யூஸ் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். அடுத்து அரளிப்பூ இருக்கு இல்லையா, அந்த அரளி இலை எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி கிட்டும். எந்த ஒரு முயற்சி நம்ம செஞ்சாலுமே அதில் தங்கு தடை இல்லாமல் வெற்றியோடு நம்ம திரும்புறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா, அந்த இலை அறிவு வளர்ச்சி நம்மளை அதிகமாக்கிவிடும். அடுத்து ஜாதி மல்லி இலை, சொந்த வீடு மனைலாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக அமையும். தவனம் இலை சொல்லுவாங்க. தவன இலைன்றது என்ன அப்படின்னா, இந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, பச்சையாக இருக்கும், அதுதான் தவன இலை சொல்லுவாங்க. அது வாழ்க்கை இனிமையாகவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் சேரவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
அடுத்து மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப வாசமானது. அதுவுமே மாலையில வச்சு கட்டுவாங்க. பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மரிக்கொழுந்து வந்து இல்லற சுகம் கிட்டும். அகத்திக்கீரை. அகத்திக்கீரை என்னங்க, நாங்கள் வந்துட்டு சமைக்க தான் செய்வோம். இல்லை வந்துட்டு அமாவாசைக்கெலாம் அகத்திக்கீரை சொல்லுவாங்க. அகத்திக்கீரை நாங்கள் வந்து வாங்கி மாட்டுக்கு கொடுப்போம். இப்படி தான் பண்ணுவோம். இது கூட அர்ச்சனை பண்ணலாமான்னா, ஆமாம் அர்ச்சனை பண்ணலாம். அகத்திக்கீரை வந்து கடன் விரைவில் அடையும். அதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து தாழம்பூ இலை. தாழம்பூ இலை வந்து செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்து கரிசலாங்கண்ணி இலை, குடும்ப நலன் உண்டாகும். தேவதாரு இலை. தேவதாரு இலை வந்து எதையும் தாங்கும் மனோதைரியம் வந்து நம்மளுக்கு வந்து உண்டாகும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நம்ம அதை வந்துட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் கிட்டுறதுக்கு வந்து தேவதாரு இலை வந்து அதை சொல்கிறாங்க. அடுத்து கண்டங்கத்திரி இலை. இது வந்து தைரியம், வீரம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அடுத்து மருத இலை. மருத இலை வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். விஷ்ணுகாந்தி இலை. விஷ்ணுகாந்தி இலைன்றது அறிவு, புத்தி கூர்மை உண்டாகும். இது இல்லாமல் மா இலை. அந்த மாமரத்து இலையுமே வந்துட்டு ரொம்ப விசேஷம். இந்த இலையில் நான் சொன்ன இந்த 21 இலை 22 இலையில் உங்களுக்கு எத்தனை இலை கிடைச்சாலுமே சரி, அதை வச்சு நீங்கள் விநாயகரை மனசார வந்து பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவர் நம்மளுக்கு எல்லா சகல சௌபாகியத்தையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக வந்து ரட்சிப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ண தவறிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.